என்ன சோகமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. என்ன ஆச்சுடா? ஒண்ணும் இல்லண்ணா விடுண்ணா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா, விடுண்ணா, உட்காருண்ணா. என்ன பீட்டர் சொல்றா, என்னடா ஆச்சு? அத்தியா, நீ கூட என்ன பீட்டர் தானே கூப்பிடுற. அதுக்கா இவ்வளவு சோகமா இருக்கு? இல்லண்ணா, விசேஷம் சொல்ல போனா. நல்ல விஷயம்தான். அங்க என்ன பிரச்சனை பண்ணாங்கடா? அடிச்சாங்களாடா? கிறிஸ்துவ நிமித்தம் துன்பப்படுகிறவங்க பாக்கியவான்கள்டா. பரலோகத்துல உன்னுடைய பலன் மிகுதியா இருக்கும், கவலைப்படாதடா. கிறிஸ்துவ நிமித்தம் இல்லண்ணா, என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சொந்தக்காரங்களும் தானே. என்னடா சொல்ற? ஆமாண்ணா, என்னோட பழைய பாவத்தை இப்ப சொல்லி என்ன குற்றப்படுத்துறாங்கண்ணா. நீ எல்லாம் ஏசு நல்லவர்னு சொல்ல வந்துட்டியான்னு கேக்குறாங்கண்ணா. வீட்டு நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். விபச்சார பெண்ணை இயேசு நிமிடத்துல கொண்டு வராங்க. உனக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை. கொண்டு வந்த ஒருத்தர் கூட உன் மேல கல்லெறியல. ஏன் தெரியுமா? ஏன்னா அதுக்கு ஒருவருக்கும் தகுதி இல்லை. ஒருவனும் நல்லவன் இல்லைன்னு வேதம் சொல்லுது. குற்றப்படுத்தின எல்லாரும் வாயை மூடிட்டு போயிட்டாங்க. ஏசப்பா அந்த பொண்ணுகிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? இனி பாவம் செய்யாதீங்கன்னு சொன்னாங்கண்ணே. ஓன் அந்த பெண் கண்டிப்பா இயேசு நல்லவர்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ நீ நானும் இயேசு நல்லவர்னு இந்த உலகத்தை சொல்லணும்லடா. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இருந்தோம். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தால் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். சுவிசேஷம் நம்பிக்கை, சமாதானம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதத்தையும் தரும். சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதே கட்டளை. சுவிசேஷத்தை உலகமெங்கும் பரவ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தை பார்க்கும் அனைவரும் நிறைவேற்ற ஒப்பு கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் நல்ல தந்தையே, இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் தேசம் எங்கும் சுவிசேஷத்தை எடுத்து செல்லும் பிள்ளைகளாய் அபிஷேகிக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாய் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.